ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் துர்கி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டினப்பாக்கம் பீச்சில் போயிட்டு எறா ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரைலாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்குமே அந்த மாதிரி கிரேவிங்ஸ் தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானுமே அந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் அரைச்சி செய்யலான்னு சொல்லி போய் கடையில் போய் எறா வாங்கிட்டு வந்து மசாலாக்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், சோம்பு இது எல்லாமே வந்துட்டு எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி. ஸோ அந்த மசாலா நம்ம அதில் ஆட் பண்ணி வறுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம். இந்த எறாக்கு மசாலா என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் நம்ம தேவைக்கான உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நார்மலாக எப்போவுமே தோசைக்கல்லில் வறுத்து எடுக்கிற மாதிரி இந்த எறாவை எல்லாமே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அந்த எறா மேலே தூவி விட்டு எறா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும். ஸோ மேலே நல்லா மொறுமொறுப்பும் உள்ளே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு டேஸ்ட், எறா டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இதுக்குன்னு பெசன்ட் நகர் பீச்சுக்கெலாம் போகவே தேவையில்லை. நம்ம வீட்லேயே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. என் பசங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க. அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.